கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கிற படம் தான் கூலி. இந்த படத்தோட ஷூட்டிங் ஆரம்பித்தாச்சு. ஹைதராபாத்தில் படுவேகமாக இந்த ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இப்போது நமக்கே தெரியும், ஏற்கனவே இந்த படத்தில் நம்ம ஸ்ருதிஹாசன், சத்யராஜ், நம்ம ரெபோ, மோனிகா ஜான் மற்றும் பல நடிப்பில் இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இப்போது இந்த படத்தில் இன்னொரு பிரபலமும் உள்ளே வந்திருக்காங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் சுவாரஸ்யத்தை உள்ளாக்கியிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த படத்தில் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் கமிட் ஆகிருக்காரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, லோகேஷ் கனகராஜ் அவர்கள் மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஏற்கனவே ஒரு படத்தில் மிகப்பெரிய வாய்ப்பை கொடுத்தாரு. அது என்ன படம்னு உங்களுக்கே தெரியும். நம்ம தளபதி விஜய் நடித்த மாஸ்டர் அப்படிங்கிற படம் தான். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் சின்ன குழந்தையிலிருந்து எத்தனையோ படங்கள் நடித்து ஒரு ஹீரோ ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பெரிய அளவில் வெற்றி கைகூடவே இல்லை. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்ட லோகேஷ் கனகராஜ் மாஸ்டர் படத்தில் அவர் வித்தியாசமான வில்லனாக காட்டினார். குறிப்பாக நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி ஏற்று நடித்திருந்த பவானி அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட இளம் வயது கேரக்டர் நம்ம மாஸ்டர் மகேந்திரன் தான் பண்ணியிருந்தார். கிட்ட ஒரு 16-17 வயசு விஜய் சேதுபதி எப்படி இருப்பா அப்படிங்கிறத கண்ணு முன்னாடி தத்ரூபமாக கொண்டு வந்தார். நடிப்பிலையும் அட்டகாசப்படுத்தியிருந்தார் மாஸ்டர் மகேந்திரன். ஸோ இந்த படம் அவருக்கு மிகப்பெரிய கம்பேக் பண்ண சொல்லலாம், ஒரு பிரேக் பண்ண சொல்லலாம். கம்பேக்னு சொல்ல ஒரு பிரேக் கொடுத்த படம் மாஸ்டர். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவர் நடிப்பில் பல படம் வந்தாலும் பெரிய அளவில் ஹிட் ஆகலை. ஸோ இன்னொரு வாய்ப்பை கொடுத்து பார்ப்போம் என்று நம்ம லோகேஷ் கனகராஜ் முடிவு பண்ணிட்டார் போல். இப்போது நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய படம் முழுக்க வர மாதிரியான ஒரு அசத்தலான ஆக்ஷன் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் தான் நம்ம மாஸ்டர் மகேந்திரனுக்கு லோகேஷ் கனகராஜ் கொடுத்துருக்காராம். ஸோ இது குறித்து பார்த்தீங்கன்னா மாஸ்டர் மகேந்திரனே ஒரு வீடியோ போட்டு இந்த கூலி படத்தில் நானும் நடிக்கிறேன் அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக வீடியோ வெளியிட்டிருந்தார். லோகேஷ் கனகராஜுக்கு நன்றி சொல்லியிருந்தார். ஸோ மாஸ்டர் எப்படி நம்ம மாஸ்டர் மகேந்திரனுக்கு ஒரு திருப்புமுனை படமாக அமைஞ்சதோ அதே மாதிரி இந்த கூலி படமும் அவருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைஞ்சு அதுக்கப்புறம் அவர் தனியாக ஹீரோவாக நடிக்க படங்கள்லாம் வேற லெவலில் ஹிட் ஆகும் அப்படின்னு நம்ம உறுதியாக நம்பலாம். ஸோ மாஸ்டர் மகேந்திரன் நடித்த படங்களையே உங்களுக்கு பிடிச்ச படம் என்ன, மாஸ்டர் எப்படி இருந்துச்சு, இந்த கூலி படத்தில் அவருக்கு எப்படிப்பட்ட கேரக்டர் இருக்குங்கிறத நீங்களே கமெண்டில் சொல்லுங்கள்.